கடலில் சிக்கிய இரு மீனவர்களின் உண்மை கதை. ஒரு மீனவர் பெயர் ஜோஸ் சால்வடோர் ஆல்வரெங்கா, மற்றொருவர் பெயர் எசக்கியல் கோர்டோபா. இந்த இருவரும் 2012ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் நாள் ஒன்றாக சேர்ந்து கடலில் மீன்களை பிடிப்பதற்காக சிறிய படகில் சென்றார்கள். அப்போது திடீரென கடலில் புயல் வீசத் தொடங்கியது. பலமான புயல் வீசியதால் படகு திசை மாறி போனது. வழி தெரியாமல் இருவரும் நடு கடலில் சிக்கிக் கொண்டார்கள். பின்பு எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் போராடினார்கள். இருவரும் இப்படியே கடலில் சிக்கிக் கொண்டார்கள். பல நாட்கள் ஆகியும் இவர்கள் வழி தெரியாமல் முழித்து கொண்டு இருந்தார்கள். பின்பு பசி ஏற்பட்டதால் மழை நீரை சேகரித்து குடித்தார்கள். பின்பு கடலில் உள்ள மீன்களை பிடித்து சாப்பிட்டார்கள். இப்படியே அவர்கள் பசியை போக்கிக் கொண்டார்கள். ஆனால் இருவரில் ஒருவர் இறந்துவிட்டார். அவரின் பெயர் எசக்கியல் கோர்டோபா. தன்னுடன் வந்த எசக்கியல் இறந்துவிட்டதைக் கண்ட ஜோஸ் சால்வடோர் அழுது புலம்பினார். பின்பு நமக்கும் இதே நிலைதான் என்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார். இங்கிருந்து எப்படி செல்வோம் என்று நினைத்து கொண்டே தவித்தார். பின்பு பல நாட்கள் கழிந்தது. சுமார் 438 நாட்கள் நடு கடலில் மாட்டிக்கொண்டு இருந்த இவர், நானும் இப்படியே கடலில் உயிரிழக்கப் போகிறேன் என்று நினைத்தார். பின்பு 2014ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் நாள் இவர் மார்ஷல் ஐலாந்து எபோன் அட்டோல் என்ற பகுதியில் கிட்டத்தட்ட 1 வருடம் 2 மாதத்திற்கு மேல் நடுக்கடலில் உயிருடன் போராடி கொண்டு இருந்திருக்கிறார். 1 வருடம் 2 மாதத்திற்கு மேல் ஆன பின்பு இவரை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்து மீட்கப்பட்டார். பின்பு மகிழ்ச்சி அடைந்தார். நான் எப்படி இவ்வளவு நாள் நடுக்கடலில் உயிருடன் இருந்திருக்கிறேன் என்று நினைத்தார். பின்பு தன்னை காப்பாற்றியவருக்கு நன்றி சொல்லினார். உயிர் பிழைத்த ஜோஸை பார்த்து பல பேரும் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி ஜோஸ் 1 வருடத்திற்கு மேல் கடலில் உயிருடன் இருந்திருக்கிறார் என்று. இவரின் உண்மையான சம்பவத்தை An Extraordinary True Story of Survival at Sea என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. இன்றும் ஜோஸ் சால்வடோர் ஆல்வரெங்காவின் வாழ்வில் நடந்த சம்பவம், ஒருவர் எப்படி நீண்ட காலம் கடலில் உயிருடன் இருந்திருக்கிறார் என்று இவரின் பெயர் நினைவு கூறப்படுகிறது.